மீனம் வந்து அவங்க நிலையாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணியில தானே மீன் இருக்கு. அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸ்டெப்ல மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களோட லவ் ஜர்னி எப்படி சார் இருக்கும்? இவங்களோட காதல் ரகசியம்? மீன ராசியில் பிறந்த பெண்கள் 12 ராசியில் உண்மையாக இருக்கக்கூடிய பெண்கள். அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. எல்லா ஆண்களும் நினைப்பாங்க, இவளை லவ் பண்ணிக்கிறேன், ஆனால் கல்யாணம் வேண்டாம், இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுவான். நீங்கள் பார்த்துருப்போம். ஒரு பெண்ணை காதலிப்பார், இவ கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல் இல்லைன்னு. அது தவறு. ஆக்சுவலாக அது மாதிரி பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் இன்னொரு பெண்ணை வந்து இவங்க அதை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு லைஃப் நடத்த முடியும் இவங்களோடன்னு. அது பெண்களும் பண்ணுவாங்க. லவ் பண்ணி பாய் ஃப்ரெண்ட் வந்து ப்ளே பாய், லைஃபுக்கு அவன் ஒத்த வர மாட்டான். டைம் பாஸ் அப்படின்னு. டைம் பாஸ். அந்த மாதிரி வந்து ஏன் மீனராசி பெண்கள் அப்படின்னா, கணவன், அந்த குடும்பம், அது மேலே அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த குடும்பத்துக்காக, கணவனுக்காக, குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் மீனராசி நேயர்கள், பெண்கள். பொதுவாக மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் வந்து எல்லாராலையும் ரொம்ப வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபேமிலி மெட்டீரியல். அவங்க எதையுமே இடியே விழுந்தாலும் என் குழந்தை, என் புருஷன், என் ஃபேமிலி, என்னுடைய காதல், நான் எப்படி தான் இருப்பேன். ரொம்ப கருத்தாக இருப்பாங்க. ஒரே ஃபோக்கஸ். அதாவது அந்த ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறோம். அந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நான் ஒரு 1000 உதாரணம் சொல்ல முடியாது. மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாறி ஸ்டேபிளாக ஒரு ஆண் மகனை விரும்பக்கூடியதோ, கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் குடும்பம், அந்த மாதிரி பெண்களை பார்க்க முடியாது. விதி விலக்குகள் இதுலேயும் இருக்காங்க, விதி ஆக மாட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் விதி விலக்குகள். எக்ஸெப்ஷன்ஸ் கேன் நெவர் பி எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் மீனராசி பெண்களுடைய காதல் ரகசியத்தில் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு காதலெல்லாம் யாரும் சொல்லித்தர தேவையில்லை. சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு, இவங்க சொல்லி தருவாங்க. ஒரு ஆணை வந்து எங்கே அப்பாஸ்டஃபி போடணும், எங்கே செமிகோலன் போடணும், எங்கே கமா போடணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இவங்களால வந்து காதல் ரகசியத்தில் இவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். எப்படி ஒரு ஆணை வந்து மடக்கணும். ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க. பயங்கர ரொமான்டிக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அச்சு பிச்சுத்தனமாக சில வேலைகளை செய்வாங்க. என்ன சார் இப்படியும் சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேன், பயங்கர ரொமான்டிக்குன்னு அப்படின்னு நான் நினச்சிட்டு, நான் ரொமான்டிக் அப்படிங்கிறது வேற, குடும்பம் நடத்துறதுக்கு தான் நான் சொன்னேன். அதுக்கு வந்து பெஸ்ட்டு. ஓகே, நீங்கள் ரொமான்டிக் எடுத்திங்கன்னா இவங்களை கணக்குலேயே எடுக்கக்கூடாது. ரெண்டும் ஒன்றா கிடைக்காது, ஏதாவது ஒன்று தான் வரும். ஓகே, அதனால் ரொமான்டிக்காக இருக்கக்கூடிய பெண்கள் மீனத்தில் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் குடும்ப ஸ்திரத்தன்மையை எதிர்பார்க்க முடியாது. அது தான் உடம்பில் வந்து சக்தி இருக்கோ இல்லையோ, ஒரு காதலுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் மீனராசி ரேவதி நட்சத்திர பெண்கள், மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திர பெண்கள், மீனராசி பூரட்டாதி நட்சத்திர பெண்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க. இதில் மீனராசி பூரட்டாதி நட்சத்திர பெண்கள் வந்து பெரும்பாலும் முதல் காதல், 2வது காதல் தோல்வி, அடுத்தது திருமணம் தோல்வி, அடுத்த திருமணம் ஸ்திரம். அந்த அளவுக்கு அப்படி ஆகுது. இதில் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் பிறந்த பெண்களுக்கு சரியாக கணவர்கள் அமைகிறதில்லை, காதலும் அமைகிறதில்லை. மறுபடியும் அதே பிரச்சனைகள். மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு லவ் இருந்தாலும், ஒரு கணவர் இருந்தாலும் நல்லபடியாக அப்படி ஓடிடுது. ஃபைன். ஏன்னா இவங்களுக்கு சகிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால. ஃபைன் சார். அப்போ இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ஆண் ராசி, பொருந்தாத ஆண் ராசி என்ன? உங்களுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஆண் ராசின்னு எடுத்தீங்கன்னா கடகம் பொருந்தது. பொருந்தாத ராசியில் கொஞ்சம் விசித்திரமாக சிம்மம் பொருந்தது. இவங்களுக்கா சார்? பொருந்தாது. 6ஆம் இடம் விரோதி மாதிரி பார்ப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் கிரகங்கள் ஒத்துமை, சூரியனும் ஒரு குருவும் ஒத்துமை உள்ள கிரகங்கள். ஆனால் ஆள் வந்து விரோதியாக பார்த்துப்பாங்க. ஓகே, நேரமும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது. இது அடுத்தது வந்து ரொம்ப பொருந்தக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்தோம்னா வித்தியாசமாக துலாம் 8ஆம் இடமா இருந்தாலும் துலாம் ரொம்ப பொருந்தும். ராசிக்கு 8ஆம் இடமா இருந்தாலும். அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப பொருந்தக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம். அப்போ மேஷம், கடகம், துலாம் இந்த 3ம் ரொம்ப பொருந்தும். சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ எல்லா ராசிகளுக்குமே இல்லை சார் இவங்களுக்கு லவ் அப்படின்னு செட் ஆகுது. எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது லவ் வரணும் அப்படின்னா? சுக்கிரன் சந்திரன். சுக்கிரன் காமகாரகன், சந்திரன் மனோகாரகன். மனசு காதல் ரெண்டும் சம்பந்தப்பட்டது. இவங்க 2 பேரும் சம அளவில் ஒரு ஜாதகத்தில் நல்ல வலிமை பெற்று இருக்கும் போது காதல் திருமணமாக மாறும். சுக்கிரன் சந்திரன் இதில் யாராவது ஒரு கிரகம் மட்டும் வலிமையாக இருக்குது, இன்னொரு கிரகம் அந்த அளவுக்கு வலிமையாக இல்லை, கெட்டே கூட போயிட்டாங்கன்னா காதல் வரும், தோல்வி ஆகிடும், அரேஞ்சு மேரேஜ் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த கிரகங்களுக்கு கூட ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கிற அந்த லவ் மேரேஜா இல்லையா? இதை நான் சொல்லிட்டேன். இது வந்து அகைன் வந்து திருப்பதியில் மொட்டை போட்டவங்களை தேடுற மாதிரி. இது வந்து நான் சொன்னது வந்து ஒரு குறியீடு, மெயின் குறியீடு. இதுக்கு அடுத்த துணை குறியீடுகள் நிறைய இருக்குது. லக்னாதிபதியுடைய வலு,
அந்த ஜாதகக்காரரோட பிறப்பு ஜாதகத்தில் லக்ன அதிபதி அவருடைய வலு, அவருடைய பூர்வ புண்ணிய அதிபதியுடைய வலு, காதல் ஜெயிக்கிறதும், அந்த காதல் வந்து ஒரு தலை காதல் இல்லாமல் 2 தலை காதலாக ஜெயிக்கிறத சொல்கிறேன், அது திருமணமாக மாறுறதும் இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கி வந்து பெற்றவங்கலாம் குழந்தைங்களை பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே பண்ணும்போது ஃப்ரீ டைம் இருக்குது நிறைய பெற்றவங்களுக்கு. எந்த ஒரு பேரண்ட்ஸும் எந்த ஒரு லவ்வையும் இன்றைக்கி பிரிக்கிறது இல்லை. பசங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறாங்க, நீ போய் லவ் பண்ணிட்டு வாமா, நீ யாரை சொல்கிறியோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பெண்களுடைய தாயார் தந்தையார் அவ்வளவு ஒரு அந்த அளவுக்கு ஒரு பிராட் மைண்ட் பயங்கரமாக வந்துருச்சு சொசைட்டியில். உண்மையை சொல்கிறேன். நான்லாம் வந்து காலேஜ் படிக்கிற கல்லூரி காலத்தில் பள்ளிக்கூட காலத்திலலாம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. லவ் அப்படின்னா நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு அந்த லவ் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தந்தைமார்கள் தாய்மார்கள் தான் இருந்தாங்க. அடி என்ன உதை 30 years back வேணா அப்படி சொல்லலாமா? 20 years பேக்கே சொல்லிடுவேன். அப்படி தான் இருந்தாங்க. ஒரு 2010க்கு பிறகு தான் ஹியூஜ் சேஞ்ச் சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம். யார் வேணால் பொண்ணு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபரை ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பெண் லவ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறாங்க. அது தவறு நான் சொல்ல மாட்டேன். கல்யாணத்துக்கு தகுதியான விஷயம் எது அப்படின்னா நடத்தை தான். மிச்சதெல்லாம் மாற்றிக்க முடியும், சரி பண்ணிட முடியும். அப்போ கேரக்டர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி அதை வந்து உணர்ந்த பெற்றோர்களும் இருக்காங்க. நிறைய ஜாதி மதம் பார்க்காம இன்னைக்கு நடக்கக்கூடிய எந்த கல்யாண மண்டபத்தில் போய் பாருங்கள், லவ் மேரேஜ் தான். சார், இப்போ பெற்றவங்க யாருமே வந்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, அவங்க எதிரிங்க கிடையாது, காதலர்கள் தான் இப்போ காதலுக்கே எதிரியா சார்? கண்டிப்பாக. அதுக்கு என்ன காரணம்னா, காதல் இன்னைக்கு வரக்கூடிய அவசரம். அன்றைய காதல்கள் அந்த காலத்தில் வந்து காதல் வந்து பொறுமையாக தான் வரும், நிதானமாக வரும். ஒரு பெண் ஒரு ஆண் நான் காதலிச்சா செத்தா நீ தான் அப்படின்னு அந்த காதல் இருந்தது. அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்தி நம்ம பார்க்குறோம். 35 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்துகிறாங்க, பசங்கள்லாம் காலேஜ் படித்து அவங்களுக்கே கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ ஏன் இப்போ தோக்குது? அவசரம், எல்லாத்துலேயுமே அவசரம். 25 வயசில் வர வேண்டிய காதல் 15 வயசில் வருது. அப்போ 25 வயசில் என்ன பண்ணுவேன்? பிரேக்கப் பண்ணுவேன். அது முன்னாடியே பண்ணிடுறியே. பிரேக்கப் வந்து 16லேயே 17லேயே முடிஞ்சிருது. அடுத்த காதல். ஆக மறுபடி காதல். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பல இளைஞர்கள் நம்ம சொல்லி தான் ஆகணும். பல பேரை காதலிக்கிறது மூலிமா நான் எவ்வளோ லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன்னு பாருன்னு நினைக்கிறேன். அது அனுபவிக்கிறது அல்ல, தவறான புரிதல். அது எக்ஸ்பீரியன்ஸ்னு நினச்சிக்கிறாங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிக்கிறாங்க. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது தவறான புரிதல். இந்த உடம்புக்கு வந்து மெமரி இருக்குது, இந்த உடலுக்கு. கண்ணுக்கு எப்படி மெமரி இருக்குது, அந்த மாதிரி உடலுக்கு வாசத்துக்கு எப்படி மெமரி இருக்குது. ஒரு அம்மாவுடைய தலைப்பு, புடவை தலைப்போட வாசம் நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பல மன நோய்கள், பல 2-3 பேரோட காதல், டேட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் நடந்து முடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மனச்சிதறல் ஏற்படுது. டிப்ரெஷனில் மனச்சிதறல், இர்ரிட்ரீவபிளாக திருப்பி அந்த மனசு நார்மலாக ஒரு பைத்தியம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு போயிடுது. தன்னை அறியாமல், அது தன்னறியாமல் போயிடுது. நார்மலாக இல்லை மனது. இப்போ என்னென்னா தனிமைப்படுத்தப்படுறாங்க. 3 காதல் 6 காதல், அடுத்தது தனிமை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, காதலிக்கிறது இவங்களுக்கே பிடிக்கல. 6 காதலுக்குலாம் டைம் இருக்குமா சார்? 60 காதல் கூட பண்ணுறவங்களாம் இருக்காங்க இந்த சமுதாயத்தில். இன்னும் 61வது எங்கே தேடுறவங்களும் இருக்காங்க. இது உண்மையை நம்ம பேசுகிறோம், இருக்காங்க, இல்லைன்னு இல்லையே. அப்புறம் எதுக்கு வந்து இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் வந்து இத்தனை டேட்டிங் ஆப்பு, இத்தனை கம்யூனிட்டி, இத்தனை மீட்டிங்கு, இத்தனை இது எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க? இத்தனை மீட்டிங் பண்ணுறாங்களே. 20 முதல் 30 வயது வரை வாருங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் போடுறாங்க. 30 முதல் 40 வரை வாருங்கள், தனியாக இருக்கீங்களா வாங்க. ஏன்னா தனியாக இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கும். சார், இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ட்ராவல்லாம் பண்ணுறாங்க சார். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு ட்ராவல்லாம் பண்ணுறாங்க சார். தே வில் கோ, அதாவது யாருக்கும் தெரியாது, யாரோடையும் பேச மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் போய் ட்ராவல் பண்ணிவிட்டு இஷ்டம் இருந்தால் they can get connected, again they can get back to the normal routine. ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப்லாம் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் முற்றிலும் தவறான ஒரு விஷயம்தான். எப்போ தவறுனா, வரம்பு மீறி நட்பு ரீதியாக ஆணும் பெண்ணும் பழகுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இன்னைக்கு ஒரு அண்ணா தங்கையை பைக்கில் கூட்டிகிட்டு போனாலே சமுதாயம் தப்பாக தான் பார்க்குது. அந்த காலத்தில் அந்த பார்வையும் இல்லை. அப்போது நட்பு ரீதியாக பழகும் போது எந்த ஒரு தவறும் இல்லை. உடல் ரீதியான தொடர்பு ஏற்படும் போது அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறைய இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண்ணுக்கு
பெண்கள் ஸ்பெஷல் எபிசோடு இது. ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியான ஒரு கனெக்ஷன் ஏற்படும் பொழுது எமோஷ்னலாக அந்த பெண் வந்து தன்னை அறியாமல் பாண்டிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கனெக்ட் ஆகிடுவாங்கல்ல சார்? வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஆணுக்கும் இப்போ உள்ள ஆண்கள் மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, சூசைட் ட்ரை பண்ணுறது நிறைய இதில் பார்க்குறோம். விபத்துகளுக்கு வேலையை விட்டுட்டு தன் லைஃப் அழிச்சிக்கிறது, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமும் பெண்கள் தான். இப்போது நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு தவறான பெண்களாகவே வர்றாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள கேள்வி. அதனால் எது சூஸ் பண்ணணும்னா, ஒரு ஆண்கிட்ட நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய குவாலிட்டிஸில் அவன் நல்ல குடும்பத்திலேருந்து வரானா, அவன் நல்ல படித்தவனா, நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவனா, அது ஒரே நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? எப்படி தெரியும்? ஆக இதை வந்து தீர்மானம் பண்ணணும். பெண்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அத்துணை ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் சக்தின்னு சொல்கிறோம், பவர். இன்றைக்கி வந்து பெண்கள் சாதிக்காத எதுவுமே இல்லை, எல்லா துறையிலும் அடித்து நவுத்திட்டு வராங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை அஸ்ட்ராலாஜிக்கல் ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்த்ததற்கு மிகப்பெரிய இது. அது மாதிரி இந்த சேனல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அனைத்து டெக்னீஷியன்ஸுகளுக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி நேயர்களுக்கு ஒரு முறை அன்பான வேண்டுகோளை சொல்லி மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் இந்த வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி.